ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இது கடையில் வாங்குற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக முட்டைக்கோஸ், கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சமாக கேரட் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் காலிஃப்ளவர் சேர்க்கணும். அதனால் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கொஞ்சமாக மைதா மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு. காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கும் சரி, ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கும் சரி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா இந்த ரெண்டுமே போடணும். நான் இன்றைக்கி ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸை செய்ய போகிறதில்ல, பாஸ்மதி ரைஸை செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவருக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவரை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பொரித்து எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டுருக்கு எண்ணெய். இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு காலிஃப்ளவரும் சேர்த்து நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா எல்லாம் பொரியணும். நல்லா இது போல் ரெட்டிஷாக நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சிருந்த முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரியணும். கொஞ்சம் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டையை பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் அதே எண்ணெயில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா பதமும் வதங்கணும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், கேப்சிகம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், கேப்சிகம், கேரட் இந்த 3 காயும் சேர்த்துக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக வதக்கிக்கோங்க சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். மசாலாலாம் சேர்த்துக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேரணும், நல்லா வதங்கணும். இது போல் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ இதில் முட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா இப்படி வதங்கியிருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாதத்தை போட்டு கலர ஆரம்பிச்சிட்டோம். நல்லா எல்லாத்துக்கூடயும் கலரிக்கோங்க. இப்போ நம்ம மொறுன்னு பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா கலந்தா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட செம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.